Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.4க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க கொஸ்டின்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ 2.4ல் ஃபஸ்ட்டில் ஒரு 3 சப்டிவிஷன் இருக்குது. அகெயின் என்ன அப்படின்னா, ரைட் தி ஃபாலோயிங் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் இது எல்லாத்தையும் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, கான்ஜுகேட் ஆஃப் 5 plus 9i plus 2 minus 4i, அதாவது ஹோல் கான்ஜுகேட். ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன தெரியும்? ஸோ z1 பார் ப்ளஸ் z2 பார் அப்படின்னு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், z1 ப்ளஸ் z2 தான் ஹோல் பார்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஹோல் பாரில் இருந்தாலும் இப்படி நம்ம ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக அதுக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். 5 plus 9i பார் 2 minus 4i பார். ஸோ அடுத்து கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ். ஸோ அப்போ 5 minus 9iன்னு வந்துடும். ப்ளஸ் 2 minus 4iங்கிறது ப்ளஸ் 4iயாக மாறிடும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன, நேராக ஆட் பண்ண வேண்டியதான். 2 ரியல் பார்ட் 2 இமேஜினரி பார்ட்டும். ஸோ 5 plus 2 7 minus 9 plus 4 பண்ணிங்கன்னா minus 5i. ஸோ இதுதான் உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் என்ன, 10 minus 5i டிவைடட் பை 6 plus 2i. அப்போ இதை நான் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கான்ஜுகேட். ஸோ அப்போ 10 minus 5i டிவைடட் பை 6 plus 2i இன்டூ 6 minus 2i பை 6 minus 2i, இதோட கான்ஜுகேட். ஓகே, ஸோ அடுத்து மல்டிப்ளை 10 into 6 60, 10 into minus 2i, so minus 20i, minus 5i into 6 minus 30i, so minus into minus become plus, 5 2s are 10, I into I வந்து I square the whole divided by 6 square minus 2i the whole square. Okay, so அப்போ 60 இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன, மைனஸ் 50i. தென் இது வந்து என்ன ஆகும், ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் 10 அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் 36 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு வரும். ஸோ தட் ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ 60 minus 10 பண்ணிங்கன்னா 50, இது minus 50i the whole divided by 40. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், 10 டேபிளில் ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும். ஒரு 50ஐ கூட காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ரெண்டுலையுமே 50 இருக்கிறதுனால ஜஸ்ட்டு 10 டேபிள் எடுத்தால் கூட தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ அப்போ 50ஐ காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 1 minus i divided by 14 வரும். ஸோ 10 டேபிளில் 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஸோ தட் 5/4 into 1 minus i அப்படின்னு வந்துடும். ஸோ தட் 5/4 minus 5/4 of i, அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஆர் நீங்கள் இங்கே கூட 50/40 50/14 போட்டு 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 5/4 5/4 அப்படின்னு வந்துடும். ஸோ டேரெக்டாக கூட இதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்படி சிம்பிளிஃபை பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தட்ஸ் ஆல் ஃபார் தி செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன, கான்ஜுகேட் ஆஃப் 3i plus 1/2 ஆஃப் 1/2i 2 minus i. இப்போ கான்ஜுகேட் ஆஃப் 3iனா என்ன, மைனஸ் ஆஃப் 3i, ரைட்? ஐன்னு இருக்குன்னா ப்ளஸ் ஐ இருக்குது. ஸோ தட் மைனஸ் ஐன்னு வந்துடும். ப்ளஸ் இதோட என்ன பண்ணணும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் வித் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் கான்ஜுகேட். அப்போ 2 minus ஐயோட கான்ஜுகேட் 2 plus i டிவைடட் பை 2 plus i. அப்போ 1 into 2 plus i is just 2 plus i. இது a minus b into a plus b. ஸோ தட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே ஃப்ரண்ட்டில் minus 3i அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ தட் minus 3i plus இது என்ன ஆகும், 2 plus i divided by 2 square is 4 and I square is -1. So minus of -1 becomes +1. So 2 plus i divided by 4 plus 1 is 5. So that minus of 3i plus 2 plus i divided by 5. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், இதை கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 5 into 3 15. ஸோ minus 15i plus 2 plus i divided by 5. ஓகே, ஸோ தட் 2 இது minus 15 plus 1 பண்ணிங்கன்னா minus 14. அப்போ 2 minus 14i divided by 5 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நமக்கு xi தட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, x plus iy ஃபார்மில் இருக்கணும். ஸோ தட் 2/5 minus 14/5 ஆஃப் I. Okay, x value 2/5, y value 14/5. That is the first question. Okay, then second question, if z equal to x plus iy, then find the following in the rectangular form. அப்போ real of 1/z. அப்போ 1/z ஓட எக்ஸ்பிரஷன்லேருந்து ரியல் பார்ட்டை மட்டும், i இல்லாத போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு அதோட ரெக்டாங்குலர் ஃபார்மில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதணும். சிமிலர்லி ஐ இன்ட்டு இசட் பார், இசட் பார் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஐஒய், அது கூட ஐயை மல்டிப்ளை பண்ணி அதோட ரியல் பார்ட் எடுத்து எழுதணும். இமேஜினரி ஆஃப் திஸ், இதுதான் கொஸ்டின். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கிவன் என்ன,
z equal to x plus iy. ஸோ z பார் கூட இங்கே கண்டுபிடிச்சி எழுதுறதுனால எழுதிருங்க. ஸோ நான் அந்த தேவையான இடத்துல அதை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ரியல் ஆஃப் 1/z கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் 1/z அப்படின்றத ஃபைன் பண்ணுங்கள். ஸோ 1/x plus iy. அப்போ இதோட காஞ்சுகேட் என்ன வரும்? ஸோ ஏன்னா டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலே காஞ்சுகேட் எடுக்கணும். அப்போ x minus iy divided by x minus iy. ஸோ நியூமரேட்டர் 1 into x minus iy just x minus iy divided by a plus b into a minus b. அப்போ a square minus b square. Okay, so x minus iy divided by x square minus I square into y square நோரா I square value minus 1 minus into minus become plus, so x square plus y square ஆயிரும். இப்போ இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? so x by x square plus y square minus y by x square plus y square into I. So this is your 1/z answer. We need real of 1/z, real part of 1/z. R னா என்ன? real part. So real of 1/z, RP அப்படினாலும் சரி RE நாலும் real part அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1/z. So imaginary இது real. So அப்போ real part of 1/z வந்து நம்மளுக்கு என்ன வரும்? x by x square plus y square. So that is the answer for the first one. Okay, so அவ்வளோதான் முடிஞ்சு. செகண்ட் ஒன் என்ன? அப்போ இதை நம்மளுக்கு வந்து ரியல் இதில் கேட்டிருக்காங்க, தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்லி ரியல் பார்ட் மட்டும்தான் வருது. இன்கேஸ் இமேஜினரி வேணுன்னா என்ன பண்ணணும்? 0 ஐன்னு எழுதிக்கோங்க. பட் ஜஸ்ட் லீவ் ஃப்ரம் இயர் இட் செல்ஃப். ஏன்னா ரியல் பார்ட் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அவங்க கேட்டதிலே ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேயே இருக்குது அப்படின்னா கொஸ்டினில் அப்படி தான் இருக்குது. ஸோ 0 ஐன்னு எழுதுறதுனால எழுதாம விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரியல் ஆஃப் ஐ இசட் பார். ஸோ ரியல் ஆஃப் ஐ இன்டூ z பார் வந்து என்ன? x minus iy. எப்படி? பிகாஸ் நமக்கு தெரியும் z வந்து x plus iy அப்படின்னா வாட் இஸ் z காஞ்சுகேட்? தட் இஸ் z பார் x minus iy. ஐயோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சர்ஃபோர் ரியல் ஆஃப் இந்த i உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xi minus I square into y. I square value என்ன? -1. minus into minus become plus. ஸோ ரியல் ஆஃப் xi plus yன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டில் எது ரியல் பார்ட்? ஜஸ்ட் y. அவ்வளோதான். ஸோ அப்போ ரியல் ஆஃப் i z பார் இஸ் நத்திங் பட் y. சிம்பிள், முடிஞ்சு. தேர்ட் ஒன் என்ன? இமேஜினரி ஆஃப் 3z plus 4z bar minus 4i. ஸோ z வந்து x plus iy z bar equal to x minus iy. மேலே பார்த்தா அதே விஷயம் தான். ஸோ அப்போ இமேஜினரி ஆஃப் 3z plus 4z bar minus 4i இஸ் நத்திங் பட் இமேஜினரி ஆஃப் 3 into z வந்து என்ன? x plus iy plus 4 into z bar வந்து x minus iy minus 4i. ஓகே, ஸோ அப்போ இமேஜினரி ஆஃப் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3x plus 3iy plus 4x minus 4iy minus 4i எப்படி வந்துடும்? ஓகே, தென் இமேஜினரி ஆஃப் ஸோ 3x ரியல் பார்ட்டெல்லாம் மட்டும் எடுங்க. 3x இருக்குது, இங்கே ஒரு 4x இருக்குது, மற்ற இதில் ரியல் பார்ட் இல்லை. இது ரெண்டு தான். ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஐ காமனாக எடுத்துக்கிட்டு எழுதிக்க வேண்டியதான். ஸோ இங்கே ஐ இருக்குது, ஸோ தட் 3y வரும். ஸோ minus 4y minus 4 சைனோட எடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் இமேஜினரி பார்ட். ஸோ விச் இஸ் 7x. இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன? 3y minus 4y பண்ணிங்கன்னா minus y minus 4 இருக்குது i into that 4 நமக்கு தேவையானது இமேஜினரி மட்டும்தான். ஸோ அப்போ we need to consider only this i portion. ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஐயோட சேர்த்து எடுக்கக்கூடாது. இமேஜினரி ஆஃப்னா ஐயோட போர்ஷன். ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 4. மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா y plus 4. அவ்வளோதான். மைனஸ் ஆஃப் y plus 4. தட் இஸ் தி answer for that question. Okay, that's all for the second question. Third one enna? If z1 equal to 2 minus I, z2 equal to minus 4 plus 3i. Find the inverse of z1 z2 and z1 by z2. ஸோ இதோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இது என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட இன்வர்ஸ் ஃபைன் பண்ண முடியும். ஓகே, சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு z1 equal to 2 minus I, z2 equal to minus 4 plus 3i. ஃபர்ஸ்ட் z1 into z2 ஃபைன் பண்ணுங்க. ஸோ 2 minus I into minus 4 plus 3i. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 2 into minus 4 minus 8, 2 into plus 3i, so 6i, minus into minus plus, so 4 into I 4i, then minus into this minus 3i square அப்படின்னு வந்துடும். ஸோ தட் minus 8. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா plus 10i plus 3. இதுதான் நம்மளோட z1 z2. இதை ஆட் பண்ணால் என்ன? ஃபைனலி minus 5 plus 10i. அப்போ x plus i ஃபார்மில் எழுதுனீங்கன்னா இதுதான் z1 into z2. வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் கொஸ்டின்? இன்வர்ஸ் ஆஃப் z1 z2. அதாவது z1 z2ஓட இன்வர்ஸ் 1 by z1 z2, ரைட்? ஜஸ்ட் ப்ராடக்டில் தான் இருக்குது. இன்கேஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ்னா தான் அப்படியே ஆப்போசிட் எடுப்போம். லாஸ்ட்டு 2.3 எக்ஸசைஸில் பார்த்தது. அப்போ 1 by z1 z2 வந்து minus 5 plus 10i. ஸோ அப்போ இதோட காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? minus 5 minus 10i வரும். minus 5 minus 10i ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட், ரைட்? பிகாஸ் ஐயோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் இந்த minus 5 அப்படியே இருக்குது. அப்போ 1 into this minus 5 minus 10i divided by a plus b into a minus b. So minus 5 square minus 10i square. So minus 5 minus 10i divided by 5 square is 25 divided by minus 10 square is 100.
into I square. So I square value minus 1. So minus of minus becomes plus. So 125 வந்துருமா denominator 100 plus 25. Numeratorல minus 5 common எடுத்தா 1 plus 2i because both are in the multiple of 5. So அப்போ இதை cancel பண்ணிங்கன்னா minus 1 by 25 into 1 plus 2i. That is the inverse of Z1 into Z2 ஓட inverse. So that is the first subdivision answer. Okay. Second subdivision என்ன Z1 divided by Z2. அப்போ first அதை நீங்கள் simplify பண்ணிட்டு அப்புறம் proceed. So அப்போ 2 minus I divided by minus 4 plus 3i. So 2 minus I divided by minus 4 plus 3i. அப்போ இதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுமா. ஸோ அப்போ என்ன வரும் minus 4 minus 3i divided by minus 4 minus 3i அப்படிங்கிறது தான் நம்மளோட காஞ்சுகேட் ரைட். ஸோ அப்போ என்ன வரும் 2 into minus 4 minus 8. ஸோ 2 into minus 3i minus 6i minus I into minus 4 plus 4i minus I into minus so plus 3i ஸ்கொயர்னு வந்துடும் ஹோல் டிவைடட் பை a plus b into a minus b. ஸோ minus 4 ஸ்கொயர் minus 3i the whole square. அப்போ minus 8 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா minus 2i. ஸோ இது வந்து minus 3 வந்துடும் divided by 4 square is 16 minus 9 into I square. ஸோ இது plus 9 ஆயிரும். ஸோ 16 plus 9 because I square is minus 1. ஸோ அப்போ என்ன வரும் இது ரெண்டு ஆட் பண்ணால் minus 11 minus 2i divided by 16. அதாவது Z1 by Z2 ஓட ஆன்சர் minus 1 by 25 into 11 plus 2i அவ்வளோதான். ஓகே மைனஸை காமனாக எடுத்துட்டேன். நமக்கு என்ன வேணும் இன்வர்ஸ் ஆஃப் Z1 by Z2. ஸோ Z1 Z2 இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் இது ரெண்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் அதானே. ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குண்ணா இப்போ இசட்டுன்னு இருந்ததுன்னா அதோட இன்வர்ஸ் 1 by Z அதோட ரெசிப்ரோக்கல். Z1 by Z2 இருக்குன்னா 1 by Z1 by Z2. அப்போ இது மேலே வந்தால் என்ன ஆயிரும் Z2 by Z1ன்னு வந்துடும். ஸோ தட் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் திஸ். அப்போ Z2 by Z1 அப்படியே இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இந்த 25 மேலே வந்துடும் அது கீழே வந்துடும். ஸோ மைனஸ் 25 டிவைடட் பை 11 ப்ளஸ் 2i இப்படி வரும். பட் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன் பிகாஸ் டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அகைன் காஞ்சுகேட் எடுத்து சிம்பிளிஃபை. ஸோ அப்போ minus 25 by 11 plus 2i இன்டூ இதோட காஞ்சுகேட் என்ன 11 minus 2i by 11 minus 2i. ஸோ அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 11 into 25 minus 275 minus into minus plus 25 into 2 50i divided by 11 a plus b into a minus b 11 square minus 2i square. So அப்போ minus 275 plus 50i divided by 11 square is 121 minus 2 square is 4 I square is 1 minus 1. So minus minus plus ஆயிரும். ஸோ 125 ஆயிரும். மேலே இருந்து 25 காமன் ஆடுங்க minus 11 plus 2i divided by 125. ஸோ 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாம் 25லே கேன்சல் பண்ணலாம் 125 இது 5 times. ஸோ அப்போ 1 by 5 into minus 11 plus 2i இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன Z1 by Z2 ஓட இன்வர்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே ஸோ இங்கே என்ன நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்போ Z1 by Z2 ஓட இன்வர்ஸ் ஜஸ்ட் இதுதான். ஓகே இன்கேஸ் எனக்கு இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லாமல் இங்கே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா இது டேரெக்டாக முடிஞ்சிருக்கும். பட் எனக்கு இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால என்னாச்சு அது டினாமினேட்டரில் வந்துச்சு. ஒன்ஸ் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது இதோட ஓவர் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி ஃபைனலி இந்த மாதிரி அதை சிம்பிள் எக்ஸ்பிரஷனாக மாற்றி தான் விடணும். அதாவது நியூமரேட்டரில் தான் நமக்கு என்ன இருக்கணும் எப்போவுமே அதோட காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நியூமரேட்டரில் தான் இருக்கணும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் மொத்தமாக நமக்கு ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 மட்டும் நான் இந்த வீடியோவில் முடிச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இதில் ரிமைனிங் இருக்க 4 முடிச்சு இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட். So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.